இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடிங் நாலேஜே இல்லாமல் அதாவது கோடிங் விருப்பமே இல்லாமல் எனக்கு ஆப் டெவலப் பண்ணணும், ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற விஷ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி அந்த விஷை ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம், எப்படி ஈஸியாக நீங்கள் ஒரு கோடிங்கே இல்லாமல் எப்படி ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் என்னைய பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் வசந்த். நான் பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். நான் பார்த்த அளவுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஆப் டெவலப் பண்ணணும் அந்த விஷயம்லாம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா கோடிங் பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அதுக்காண்ட ஒரு சொல்யூஷன் தான் இந்த இந்த டூல், நான் சொல்கிற டூலாக இருக்கும். அதுக்கு முதல்ல நீங்கள் ப்ரோக்ராமுக்கும் லாஜிக்கல் பிளாக்ஸுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லாமே ஒரு ப்ரோக்ராமை வச்சு தான் டெவலப் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா, காட்லின் அந்த மாதிரி ப்ரோக்ராம் வச்சு டெவலப் பண்ணுவாங்க. இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பிரிண்ட் ஆஃப் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. அதாவது இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஹலோ வேர்ல்டுங்கிற ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ண போகுது. அதை தான் இந்த ப்ரோக்ராம் பண்ண போகுது. இதான் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. ப்ரோக்ராமில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராமுக்கும் ஒரு சின்டாக்ஸ் இருக்கும். அந்த சின்டாக்ஸை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணும். ரெண்டாவது லாஜிக்கல் எரர்ஸ் ப்ரோக்ராமில் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஒரு சின்ன லாஜிக்கல் எரர்ஸ் விட்டிங்கனாலும் ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஆனால் உங்களுக்கான டிசைட் அவுட்புட் வராது. அந்த மாதிரி சமயத்தில் ப்ரோக்ராம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுவே நீங்கள் லாஜிக்கல் பிளாக்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன அப்படின்னா, ஒரு லாஜிக் கொடுத்துருவாங்க. அந்த லாஜிக் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு அடுத்த இருக்க ரியாக்ஷன் பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லொக்கேஷன் சென்சார், ஃபோனில் இருக்க லொக்கேஷன் சென்சார் சேஞ்ச் ஆனால் அந்த லொக்கேஷனை அப்டேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இந்த பிளாக் கொடுத்துருக்காங்க. இது ப்ரோக்ராமிங்கில் போடணும் அப்படின்னா, அதாவது ஒரு கோடாக போடணும் அப்படின்னா இதோட ஃபங்க்ஷனாலிட்டி ரொம்பவே பெருசாக இருக்கும். அதுவே ஒரு லாஜிக்கல் பிளாக்ஸில் கொடுத்தோடனே பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த செட்டப், இந்த லாஜிக்கல் பிளாக்ஸ், இந்த நோ கோட் ஜாவா டெவலப்மெண்ட், நோ கோட் ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட், இது எல்லாத்தையுமே நீங்கள் எங்கே அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா appinventor.mit.edu. ஃபஸ்ட்டு நான் appinventor.mit.edu இந்த சைட்டுக்கு போயிட்டேன். இந்த சைட்டுக்கு போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் கிரியேட் ஆப்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை கொடுத்து சைன்இன் பண்ணிட்டு டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸை அக்செப்ட் பண்ண சொல்லணும். அதை நீங்கள் அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வெல்கம் டு ஆப் இன்வென்டர் பேஜ் வந்துடும். இதில் கண்டினியூ கொடுத்துட்டு உள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். எப்பயுமே ஒரு ஆப்போ இல்லை என்ன டெவலப் பண்ணுறதுனாலும் அது பேசிக்காக ப்ராஜெக்ட்லேருந்து ஆரம்பிக்கும். அதுக்காண்டி நம்ம நியூ ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நியூ ப்ராஜெக்டில் நியூ ப்ராஜெக்ட் நேம் கேட்கும். ஃபஸ்ட்டு நான் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஹலோ வேர்ல்டுங்கிறது ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு ப்ரோக்ராமிங்னு எடுத்துட்டோம்னாலே எப்படி நம்ம இங்கிலீஷில் ஏபிசிடி படிக்கிறோமோ அதே மாதிரி என்ன ப்ரோக்ராமிங்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் இல்லை நான் ப்ரோக்ராமிங் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும் போதும் அந்த லாங்குவேஜை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுவோம். அதை நம்ம எப்படி ஆப் இன்வென்டரில் ஒரு ரியல் டைம் ஒர்க்கிங் ஆண்ட்ராய்டு ஆப்பாக பிரிண்ட் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஹலோ வேர்ல்டுங்கிற ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். க்ரியேட் பண்ண உடனே எனக்கு ஒரு ஸ்க்ரீன் வந்துடும். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது அப்படியே நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஃபோன் மாதிரியே இருக்கும். இதில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும் ரைட் சைடு லெஃப்ட் சைடில். அதெல்லாம் நான் உங்களுக்கு இப்போ சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு நான் பேசிக்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஹலோ வேர்ல்ட் இந்த ப்ராஜெக்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஹலோ வேர்ல்டை பிரிண்ட் மட்டும் பண்ணாமல் அந்த ஹலோ வேர்ல்டை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண வைக்க போகிறோம். லைக் ஸ்பீக்கர் மூலயமா கேட்க வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பட்டன் எடுத்து வச்சுக்கணும். பட்டன் எதுக்கு யூஸ் பண்ணுது அப்படின்னா, இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு ஆக்ஷனை ரியாக்ஷனாக கொடுக்கும். அதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் பட்டன். ஃபஸ்ட்டு இந்த பட்டன் லெஃப்ட் ஓரியன்டாக இருக்குது. நான் அதை ரைட் ஓரியன்டாக மாற்றணும். அதுக்காண்டி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்க்ரீன் இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் 1 அப்படின்னு இருக்கும். அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ஸ்க்ரீனோட நம்பர் 1. அந்த ஸ்க்ரீன் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. அலைன் ஹரிசாண்டல், இந்த ஹரிசாண்டலை நம்ம சென்டராக வச்சிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம அடுத்து கொடுக்க போகிற எல்லா எலமெண்ட்ஸுமே சென்டரில் வரும். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையானது ஒரு லேபிள்.
ஒரு லேபிள் கொடுத்துட்டோம். இந்த லேபிளும் சென்டரில் வந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்டன் 1ல் வந்து டெக்ஸ்ட் ஃபார் பட்டன் 1 அப்படின்னு இருக்கு. அதை நம்ம வந்து என்னன்னு மாற்றணும் அப்படின்னா கிளிக் மீ அப்படின்னு மாற்றிக்குவோம். கிளிக் மீன் மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பட்டன் 1 வந்து கிளிக் மீன் மாறிடுச்சு. இப்போ டெக்ஸ்ட் ஃபார் லேபிள் 1, இப்போ நம்ம லேபிள் 1 கிளிக் பண்ணணும். லேபிள் 1 வந்து நம்ம என்னன்னு மாற்றிக்கலாம் அப்படின்னா ஹலோ வேர்ல்டுன்னு மாற்றிக்கலாம். இப்போ லேபிள் 1 வந்து நம்ம ஹலோ வேர்ல்டுன்னு மாற்றியாச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளிக் மீ ஹலோ வேர்ல்டு ரெண்டுமே விசிபிளாக இருக்குது. அதனால இது வந்து விசிபிள் காம்போனன்ட்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது உங்களால் கண்ணால் பார்க்க முடியும். இதுவே நிறையா நான் விசிபிள் காம்போனன்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச், அதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஒரு நம்ம ஸ்பீச்சாக மாற்ற போகிறோம். அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்மளுக்கு அந்த பட்டன்ஸ்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. அதை வந்து நான் விசிபிள் காம்போனன்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த நான் விசிபிள் காம்போனன்ட்ஸ் ஒன்று வைக்கிறேன். இப்போ டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இந்த காம்போனன்ட் எடுத்து நான் வச்சோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் அந்த காம்போனன்ட் காட்டவே காட்டாது. ஏன்னா அது ஒரு நான் விசிபிள் காம்போனன்ட். நான் விசிபிள்னா கண்ணுக்கு தெரியாத காம்போனன்ட். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோட ஆப்போட ஸ்கெலிட்டன், அதாவது என்ன நான் யூஸ் பண்ணுறேன், அந்த பட்டன்ஸ், அந்த லேபிள், அது எல்லாமே கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது எப்படி ரியாக்ஷன் பண்ணணும், அதாவது இதில் நான் என்ன ஒர்க் பண்ண வைக்கணும், என்ன ஃபங்க்ஷனாலிட்டி அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லாஜிக்கல் பிளாக்ஸ் வச்சு கொடுக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து இந்த கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த பிளாக்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளாக்ஸில் என்னென்ன பிளாக்ஸ் இருக்குது அதோட வியூவர்ஸ் எல்லாமே காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பட்டன் 1 இங்கே பாருங்கள், ஸ்க்ரீன் 1ல் பட்டன் 1, ரைட் சைடில் ஸ்க்ரீன் 1ல் பட்டன் 1 கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பட்டன் 1 வென் பட்டன் 1 இஸ் கிளிக்டு, பட்டன் 1 கிளிக் பண்ணால் உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷனாலிட்டி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளாக் இருக்கும். அதை தான் வந்து நம்ம கண்ட்ரோல் பிளாக்னு சொல்லுவோம். கண்ட்ரோல் பிளாக்குங்கிறது என்னன்னா எனக்கு இந்த வேலை நடந்தால் அதுக்கு அடுத்து இந்த வேலையை பண்ணு அப்படிங்கிற மாதிரி இஃபெல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதுலேயே உங்களுக்கு புரியும், ஈஸியாக இருக்கும். வென் பட்டன் 1 இஸ் கிளிக் டூ, பட்டன் 1 கிளிக் பண்ணும்போது இந்த வேலையை பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம என்ன வேலை பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச், அதாவது பட்டன் 1 கிளிக் ஆகும்போது எனக்கு வந்து ஒரு வேர்ட் சொல்லணும். அந்த பட்டன் 1 கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு வேர்ட் சொல்லணும். என்ன வேர்டு சொல்லணும் அப்படின்னா நம்ம லேபிளில் கொடுத்துருக்கு ஹலோ வேர்ல்டு. ஹலோ வேர்ல்டுங்கிற வேர்டை தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொல்லணும். அதுக்காண்டி நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா காம்போனன்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன காம்போனன்ட் தேவையோ, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து அங்கே சொல்லணும், அதான் எனக்கு தேவை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லேபிள் 1 டாட் டெக்ஸ்ட். இப்போ இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பிளாக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ டிசைனரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் வந்து இந்த கிளிக் மீ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வந்து ஸ்பீக்கர்லேருந்து சொல்லணும். இதுதான் இந்த ப்ராஜெக்டோட மோட்டோ. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ராஜெக்டை முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்து வந்து நான் பில்டு கொடுக்குறேன். பில்டு கொடுத்துட்டு ஆண்ட்ராய்டு ஆப்பாக நான் வந்து பில்ட் கொடுக்குறேன். இது சம் ஸ்பெசிஃபிக் டைம் எடுக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஆப் வந்து பில்ட் ஆயிடுச்சு. இந்த கியூஆர் கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அந்த ஆப்பை வந்து உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அதை ஸ்கேன் பண்ணி என்னோடய ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபோனில் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த டவுன்லோட் பண்ண ஆப் வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணணுமான்னு கேட்கும். நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இது வந்து ப்ளே ப்ராடக்ட், அதாவது வெரிஃபைடு ஆப் இல்லாதனால உங்களுக்கு வந்து இந்த ஆப் வந்து அன்சேஃப்னு சொல்லும். அதனால் ஒன்றும் இல்லை, நீங்கள் இன்ஸ்டால் எனிவே கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம எப்படி டெவலப் பண்ணமோ அதே மாதிரி வந்திருக்கும். கிளிக் மீ கீழே ஹலோ வேர்ல்டு இருக்கும். இப்போ கிளிக் மீயை கிளிக் பண்ணி பாருங்கள். ஹலோ வேர்ல்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் மீயை கிளிக் பண்ணோடனே ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லுது. இப்போ வந்து நம்ம ஒரு ரியல் டைம் ஒர்க்கிங் ஆப், அதாவது ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஆப்பை க்ரியேட் பண்ணி நம்ம வந்து அதை ஆண்ட்ராய்டில் வந்து ஒர்க்கும் பண்ண வச்சிட்டோம். இதை தான் வந்து நம்ம நோ கோட் லாஜிக்கல் பிளாக் ஆப் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். இதை யூஸ் பண்ணி நம்ம இன்னும் நிறைய ஆப் டெவலப் பண்ணுவோம். அதை நம்ம இன்னும் வர வீடியோஸில் நம்ம பார்ப்போம்.